எல்லாருக்கும் ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வந்து என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து என் சேவிங்ஸில் வந்து நாங்கள் வந்து சரவணா ஸ்டோர்ஸுக்கு போகிறோம். போர் அடிச்சிருந்தது, வீட்டிலே உட்காந்துருக்கேன். அதனால் நான் சேர்த்து வச்சுருந்தேன் 1600. அதை வச்சுட்டு நாங்கள் வந்து சரவணா ஸ்டோர் போகிறோம். நான், எங்கள் பாட்டி, எங்கள் அண்ணன் 3 பேருமே போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அம்மா வந்து டைலர் கடைக்கு போயிட்டனால எங்கள் அம்மா வர முடியல. எங்கள் அம்மா வந்திருந்தா இன்னும் நிறையா ட்ரெஸ்லாம் எடுத்து கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். சரவணா ஸ்டோர்ஸுக்கு நம்ம வந்தாச்சு. போனோடனே பார்த்திங்கன்னா வாசலில் மீன்லாம் வச்சுருந்தாங்க, அழகாக இருந்துச்சு பார்க்க. உள்ளே வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். போனோடனே பார்த்திங்கன்னா அங்கே ஹல்க் மேன் இருந்தாங்க. எப்போவுமே ஒருத்தவங்க வேஷம் போட்டு அங்கே நிற்பாங்க. இந்த வாட்டி ஹல்க் மேன் இருந்தாங்க. எப்போவுமே நாங்கள் கை கொடுத்துட்டு ஒரு ஹாய் போட்டுட்டு வருவோம். போனோன்னு பார்த்திங்கன்னா சாரீ செக்ஷன் தான் நுழைஞ்சிட்டோம். ஃபுல்லாக ஏகப்பட்ட கலெக்ஷனில் சாரீ இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நிறையா டிஃப்ரெண்ட்டான மாடல்லலாம் வச்சுருந்தாங்க. எங்கள் பாட்டிக்கு தான் எடுக்கலான்னு வந்திருந்தோம். எங்கள் பாட்டி வந்து சிம்பிளாக வீட்டில் போடுற மாதிரி எடுத்துக்கூடு உன் காசில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ என்னால் முடிஞ்சது எங்கள் பாட்டிக்கு நான் எடுத்து தரேன் ஃப்ரெண்ட்ஸ். யார் யாருக்கெல்லாம் எஸ்கலேட்டரில் பிடிக்கும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஏகப்பட்ட ஆஃப் சாரி வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய கலெக்ஷன் இருந்தது. ஆனால் எல்லாத்தையும் உங்களுக்கு எடுத்து காமிக்க வந்து எனக்கு டைம் இல்லை. ஏன்னா நோம்பு திறக்க டைம் ஆயிடுச்சு. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஃபாஸ்ட்டாக எடுத்துருக்கேன். நிறைய மாடலில் வந்து நிறைய கலெக்ஷன்ஸில் வச்சுருந்தாங்க. இந்த ட்ரெஸ்லாம் பார்க்க எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. அந்த கிளிட்டர்லாம் போட்டுருந்தது, எனக்கு பிடிச்சிருந்தது ரொம்பவே. இங்கே பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸுக்குன்னே பேகி ஃபேண்ட்டு நிறைய, இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே பேகி ஃபேண்ட்டாக கேர்ள்ஸ்க்கு ஒண்டி அவ்வளோ கலெக்ஷன் இருந்தது. இது தெரியாமல் பார்த்தீங்களா, ஃப்ராக்ஸாக இருக்கட்டும், ஃப்ராக்ஸ்லேருந்து பாவாதாவணி வரைக்கும் அவ்வளோ கலெக்ஷனு. சுடிதாரு, டாப்ஸு, க்ராப் டாப்புன்னு நிறைய கலெக்ஷனு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு வந்து சுடிதார் பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் எங்கள் அம்மாவுக்கு சுடிதார் எதுவுமே செட் ஆகலை. எங்கள் அம்மாவுக்கு சர்ப்ரைஸாக வாங்கி கொடுக்கலான்னு பார்த்தேன். முன்னாடி ஸ்பென்சருக்கு போய் தான் ரம்ஜானுக்கு பர்ச்சேஸ் பண்ணோம். அங்கே கூட ரேட் ஜாஸ்தியாக இருந்தது. இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் கிடையாது. இங்கேயே வந்து எடுத்துருக்கலாம் போல் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே தான் எப்போவுமே வருவோம். இந்த வாட்டி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்ப்போம். இங்கே கலெக்ஷன்ஸே இல்லைன்னு ஸ்பென்சருக்கு போயிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அங்கோட இப்போ இங்கே தான் நிறையா சரக்குலாம் இறக்கியிருக்காங்க. யார் யாரெல்லாம் ரம்ஜானுக்கு ட்ரெஸ் எடுக்கலையோ இங்கே வந்து மறக்காமல் எடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ அழகாக இருந்தது. கிட்ஸ்லேருந்து ஜென்ஸ்லேருந்து கேர்ள்ஸ் வரைக்கும் அவ்வளோ கலெக்ஷனு. வேட்டி சட்டையிலேருந்து ஃபேண்ட் ஷர்ட்டு, கோட் ஷூட்லேருந்து நிறையா வெரைட்டியில் இருந்தது. ட்ரெஸ்ஸஸ்லாம், குர்த்தா, அந்த மாதிரி நிறையா இருந்தது. இங்கே இந்த சைடு ஃபுல்லாக டிஷர்ட் தான். எனக்கு டைம் இல்லைனால நான் அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன். ஒன்று ஒன்றா வீடியோ எங்கள் அண்ணனுக்கு வந்து ட்ராக் பேண்ட் தான் எடுத்துருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் பிடிச்சது கிட்ஸ் செக்ஷனு, டாய்ஸ் செக்ஷனு. அவ்வளோ டாய்ஸ் இருந்தது. டிஃப்ரெண்ட்டாக பிரெயின் ஆக்டிவிட்டீஸ்லேருந்து செட்டிங்ஸு, பால்லு, அது இதுன்னு நிறையா இருந்தது. அப்புறம் கேர்ள்ஸுக்கு எல்லாருக்குமே பிடிச்ச ஒன்று தான் இது, பார்பிகாலு. அவ்வளோ இது அழகாக இருந்தது ஒரு பார்பிகளும். நான்லாம் சின்ன வயசில் விளாண்டுருக்கேன். இப்போ விளாடலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. யார் யாருக்கெல்லாம் பார்பிகள் பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. எனக்கு பிடிக்கும், பட் ஆனால் நான் இப்போ விளையாட மாட்டேன் இப்போலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா செட்டிங்ஸு, காரு, ஜீப்லாம் இருந்தது. சுற்றி பார்த்துருந்தேன். என் தம்பிக்கு வாங்கலான்னு தான் ஃபஸ்ட்டு நான் இங்கே வந்திருந்தேன். அப்புறம் காசு பத்தலைனால என் தம்பிக்கு வாங்க முடியல. அப்புறம் பார்த்திங்கன்னா யூனிஃபார்ம்லாம் எடுக்கணுன்னா நீங்கள் வந்து மறக்காமல் இங்கே எடுத்துக்கோங்க. ஏன்னா அவ்வளோ இது எல்லா ஸ்கூல் யூனிஃபார்ம்ஸும் இங்கே இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வாங்கிட்டு தான் போவீங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ட்ராக் பேண்ட்லாம் இருந்தது, கர்ச்சீஃப்லாம் இருந்தது. எங்கள் அண்ணன் வந்து இந்த வாட்டர் பாட்டில் பார்த்துட்டு எனக்கு பிடிச்சிருக்கு வாங்கி கொடுன்னு கேட்டான். அழகாக இருந்தது ஸ்டீலில். ஆனால் வந்து குவாலிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா ஒர்த் இல்லை அவ்வளோவா. இங்கே வந்து பார்த்திங்கன்னா காஸ்மெட்டிக் செக்ஷனுக்கு தான் வந்திருக்கோம். அவ்வளோ கலெக்ஷனுங்க, சொல்ல முடியாத அளவு அவ்வளோ கலெக்ஷனு. எது வாங்குறேன்னு தெரில, எல்லாமே அள்ளிட்டு போகலாம் அந்த மாதிரி இருந்தது. சீப்புலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்தது. இந்த மாதிரி வாங்கணுன்னு எனக்கு ஆசை.
அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜுவல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்களே பாருங்கள், அவ்வளோ கலெக்ஷனில் இருந்தது. நீங்கள் என்ன ட்ரெஸ் எடுத்தாலும் நீங்கள் இங்கே வந்து ஜுவல்ஸ் எடுக்கலாம். வெளிக்கடையில் கூட இவ்வளோ கலெக்ஷன்லாம் இருக்காது, ஒரே மாடலில் பாக்ஸில் வச்சுருப்பாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள், அழகாக கோல்டு மாதிரியே இருக்குது, அவ்வளோ அழகாக இருக்குது. டைமண்ட் மாதிரியும் இருக்குது, கோல்டு மாதிரியும் இருக்குது. யார் யாருக்கெல்லாம் ஜுவல்ஸ் வாங்கலையோ இன்னும் ரம்ஜானுக்கு நீங்கள் இங்கே வந்து வாங்கலாம். அப்புறம் நான் வந்து பிரேஸ்லைட் தான் பார்த்துட்டு இருந்தேன். இங்கே தான் ஒரு பிரேஸ்லைட் எடுத்தேன். பட் ஆனால் எனக்கு வந்து அது பிடிக்கலன்னு மறுபடியும் ரிட்டன் வச்சுட்டேன். இன்னொன்று வாட்டி வரும்போது அம்மா கூட வரும்போது இன்னும் நிறையா வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு. அப்புறம் இங்கே தான் ஒரு ரிங் எடுத்துருந்தேன் 27க்கு. எங்கள் அம்மா வந்து ட்ரெஸ்ஸு தைச்சி தரேன்னாங்க. அதுக்கு மேட்சிங்காக ஒரு ஒயிட் ஸ்டோன் போட்ட மாதிரி ஒரு ரிங்கு வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட்டாக நான் என்னென்ன வாங்கியிருந்தேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். கிளிப்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெரைட்டிஸில் இருந்தது. எல்லாமே உங்களுக்கு காமிக்க முடியல, 1 2 தான் எடுத்து காமிக்க முடிஞ்சிச்சு. அடுத்த வாட்டி போகும்போது நான் உங்களுக்கு நல்லா கிளியராக வீடியோ எடுத்து காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன இயரிங்ஸ் தான் பார்த்துட்டு இருந்தேன். இயரிங்ஸு, கிளிப்பு அவ்வளோ வெரைட்டிஸில் இருக்குது. வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். வளையல், பேங்கிள்ஸ் எங்கள் பாட்டி ஒன்று எடுத்தாங்க. அப்புறம் எங்கே போனாலும் பிரேஸ்லைட் தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் தேடிட்டே இருந்தேன், நோண்டிகிட்டே இருந்தேன். எங்கள் அண்ணன் வா பில் போட வா, போதும் நோண்டினதுன்னு சொல்லி கத்திட்டு இருந்தான். அதோட வச்சுட்டு வந்துட்டேன். கிளிப்புலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்தது. இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹேர் பேண்ட் எடுத்திருந்தேன். அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும், வாங்கணுன்னு ஆசை. இதுதான் எடுத்திருந்தேன். நான் டிவியில் நிறையா பேர் பார்த்துருக்கேன், அதனால் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலி பில் போட்டு ஷாப்பிங் முடிச்சுட்டு வந்துட்டோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகலாம். அப்படியே அல்க் மேனுக்கு பாய் சொல்லிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஆளுக்கு ஒரு பாக்கான் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ஃபைனலி நாங்கள் என்ன வாங்கிடணும்னு பார்த்தீங்கன்னா, பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி எங்கள் பாட்டிக்கு இந்த சேரீ பிடிச்சிருந்தனால இந்த சேரீ வந்து வாங்கினாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கண்ணாடி போட்ட மாதிரி கீ செயின் எங்கள் பாட்டி ரொம்ப நாளாக கேட்டுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கினாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன்ல ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹேர் பேண்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நான் போட்டு பார்த்தோன்னே அவ்வளோ அழகாக இருந்தது. எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. யார் யாருக்கெல்லாம் இது பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் பாட்டி வந்து பேங்கிள்ஸ் வாங்கியிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன்ல, ஒரு ஃபங்க்ஷனுக்கு வாங்கியிருந்தாங்க. அதுதான் இது. நாங்கள் வாங்கினதில் எது அழகாக இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இந்த ரிங்கு தான் நான் வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் 27க்கு. ஒன்று எடுத்து நான் பெருசாக, ஆனால் அதெல்லாம் 100 ரூபா அந்த மாதிரி போட்டிருந்தேன். இதுதான் 62 ரூபா அந்த மாதிரி போட்டிருந்தனால இதுவே எடுத்துட்டேன். அப்புறம் எங்கள் அண்ணனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ராக் ஃபேண்ட் எடுத்துருந்தேன் சொன்னேன் இல்லையா, அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருக்கா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஸ்பென்சரில் போகும்போது ஒரு பேகி ஃபேண்ட் எடுத்திருந்தேன் இல்லையா, அதுக்கு மேட்சிங்காக ஒரு க்ராப் டாப் எடுத்தேன். நல்லா இருக்கா மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். அப்புறம் ஆளுக்கு ஒரு